பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, எப்பொழுதும் பரலோகத்தில் துதித்து ஸ்தோத்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கப்படுகிற தெய்வமே, இந்த காலை வேளையில் நாங்களுமே ஆராதிக்க வந்திருக்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறபடி ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்களுமை தொழுது கொள்ள ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவரே, பரிசுத்த சமூகத்தில் அவரை துதியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, ஒரு துதியின் ஆவியோடு உற்சாகத்தோடு ஒரு மனதோடு ஜனங்கள் உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. எதிரான எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து போடும் கர்த்தாவே. ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. கர்த்தர் உம்முடைய வல்லமை இந்த நாளிலே விளங்க செய்ய வேணுமாய் செபிக்கிறோம் அப்பா. விடுதலையின் தேவனே ஸ்தோத்திரம். உம்முடைய அதிசய கிரியைகளை கர்த்தர் தாமே ஆண்டவரை நடப்பிக்க போறபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி சொன்ன தேவன் கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை ஆராதிக்கிற தேவ ஜனங்களுக்கு தேவன் செய்ய வேணுமாய் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய அற்புத கரங்களிலே இந்த ஆராதனை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் 466வது பாடலை நாம் பாடப்போகிறோம். ஒரு பாடலை நாம் பாடினப்புறம் இந்த நாளில் விசேஷித்த ஒரு ஆராதனை செய்யும்படியாக ஊழியர் வெளியே வந்து விட்டார். பாஸ்டர் கிறிஸ்டோபர் அவர் ஆராதனை தொடர்ந்து நடத்த போகிறார். ஒரே ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். 466வது பாடல். சந்தோஷமாய் சங்கீதம் பாடுவோம், ஜீவன் தந்த நல்மேய்ப்பனை பாடிடுவோம், மகிழ்ந்தாடிடுவோம், மீட்க வந்த இயேசுராஜனை. எக்காலத்தோடும் கைத்தாளத்தோடும் ஏகமாய் துதித்திடுவோம். எக்காலத்தோடும் கைத்தாளத்தோடும் ஏகமாய் துதித்திடுவோம். மாட்சிமை பொருந்திய மகத்துவத்திற்காய் வல்லவரை வாழ்த்திடுவோம். மாட்சிமை பொருந்திய மகத்துவத்திற்காய் வல்லவரை வாழ்த்திடுவோம். சந்தோஷமாய் சங்கீதம் பாடுவோம், மேய்ப்பரை பாடிடுவோம், மகிழ்ந்தாடிடுவோம், மீட்க வந்த இயேசுராஜனை. சந்தோஷமாய் சங்கீதம் பாடுவோம், நல்மேய்ப்பரை பாடிடுவோம், மகிழ்ந்தாடிடுவோம், மீட்க வந்த இயேசுராஜனை. உன்னதத்திலும் உலகத்திலும் உன்னதரை போற்றிடுவோம். உன்னதரை போற்றிடுவோம். சர்வத்தில் வல்லமை உடையவரை கரங்களால் கீர்த்தனம் செய்வோம். சர்வத்தில் வல்லமை உடையவரை கரங்களால் கீர்த்தனம் செய்வோம். சந்தோஷமாய் சங்கீதம் பாடுவோம், ஜீவன் தந்த நல்மேய்ப்பரை பாடிடுவோம், மகிழ்ந்தாடிடுவோம், மீட்க வந்த இயேசுராஜனை. சந்தோஷமாய் எல்லாரும் சந்தோஷமாய் கைகளை தட்டி பாடுவோமா? மேய்ப்பரை பாடிடுவோம், மகிழ்ந்தாடிடுவோம், மீட்க வந்த இயேசுராஜனை. பெருங்காற்றே துதியுடன் கொண்டாடுங்கள், பர்வதங்களே பெருங்காற்றே துதியுடன் கொண்டாடுங்கள்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சந்தோஷமாய் ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோம். அவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சொல்லி தாவீது சொல்லி இருக்கிறவனமாய் இந்த நாளில் மகிழ்ச்சியோடு, வாஞ்சையோடு, உற்சாகத்தோடு, ஆவியோடு, உண்மையோடு நாம் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் தொடர்ந்து பாடல் ஆராதனைகளை நம் மத்தியிலே வந்திருக்கிற பாஸ்டர் கிறிஸ்டோபர் வினோத் அவர்கள் நடத்துவார்கள். ஸ்தோத்திரம். Thank you Lord. Thank you Jesus. தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு நம் நடுவிலே பலத்த காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், என்ன சொல்றார் ஆண்டவர்? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். உங்களுக்கு தேவன் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் சில வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கலாம். நீ நினைக்கலாம், என்ன ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை என்று சொல்லி. ஆண்டவருக்கு ஒரு நொடி போதும் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு. எப்படி ஆகிலும் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்குமே தெரிந்த பாடல் நாம் பாடி தேவ நாமத்தை மேம்படுத்துவோம். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. அல்லேலூயா. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. உங்க சத்தம் உயரட்டும். ஆமென். ஆராதனை உமக்கே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. அப்பா பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. சொல்லலாமா? பலவீன இயேசுவே, ராஜாணி ராஜா, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி. மீண்டுமா சொல்லலாமா அந்த வார்த்தைய? இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. அறிக்கை பண்ணலாம். இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உம
சத்தத்தோடு ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எத்தனை பேர் சொல்றீங்க என் உயிர் உள்ள நாளெல்லாம்? மீண்டும் சொல்லலாமா? எந்த ஜீவன் உள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த ஜீவன் உள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. மீண்டுமா சொல்லலாமா? ராஜா நீ செய்த, இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன நன்மை செய்தாரோ அதை எண்ணி எண்ணி துதிக்கணும். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. கரங்களை மேல தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே. நல்ல கரம் தட்டி ஆண்டவரே அல்லேலூயா. அவர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் என்னாலும் நன்மை செய்ய நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பாருங்க, நாட்கள் மிக விரைவாய் ஓடிக்கொண்டு இருக்குது பிரியமானவர்களே. கடைசி கால சியோன் சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு மூப்பர்களும், ஒவ்வொரு ஜப வீராங்கனைகள் யாவரும் புரிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக இருக்கிற நமக்கு இந்த நவம்பர் மாதம் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. டிசம்பர் மாதம் வந்துவிட்டா சீக்கிரமாக கடந்து போயிடும். நம்ம ஆண்டவருக்கு தேவன் செய்த நன்மைகளை எல்லாம் சொல்லி நல்ல நன்றி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நாம் நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்து நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை இந்த ஆண்டிலே செய்ய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. அதை நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்லை. நல்ல கரண்ட் தட்டி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தி பாடலாமா? நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை, அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை, அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை,
உமை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல. உமை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. அத நினைக்கும் போது உசுரும் எனக்கு இல்ல. ஓ, நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல. உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. சொல்லலாமா? உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல. நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. கரங்க தட்டி. இல்ல, நினைக்கும் போது உசுரும் எனக்கு இல்ல. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. கண்டு கொண்டீரே, கைப்பிடித்து கொண்டீரே, என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. சொல்லலாமா? என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே, என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே, என்னை நடக்க. இந்த ஆண்டு முழுவதும் என் பிடித்து கொண்டீரே, என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து விசுவாசத்துல நடக்க செய்தீரே, பிடித்து கொண்டீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல. உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல. உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. ஓ, நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தியது நீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. குப்பையில் இருந்த என்னை, சொல்லமா? ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே, என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே. வேலையில உயர்த்தி வைத்திருக்கிறார், அந்தஸ்துல உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. படிப்புல உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. ஜப வாழ்க்கையில உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. வேத வாசிப்புல உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல. உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. அவரை பார்த்து சொல்லுங்க. உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. ஓ,
என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினே. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து ஆசீர்வதிக்கின்றீ. நினைவில் வைத்தவரே, உயிர் உள்ளவரை மறவே. உங்க நினைவில் வைத்தவரே, உயிர் உள்ளவரை மறவே. உங்க நினைவில் நம்மை அவருடைய நினைவில் வைத்திருக்கிறாராம். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை முன்குறித்த தேவன் சொல்லுகிறார், என்னை நினைவில் வைத்தீரே, உயிர் உள்ளவரை மறவே. என்னை நினைவில் உங்களை கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறார். சிலர் நினைக்கிறீங்க, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரியா, என்னை விட்டு தூரம் போயிட்டாரியா, நானுடைய பிரசனத்தை உணர முடியல. ஆனா கர்த்தர் சொல்றார், உன்னை நினைவில் வைத்தீரே, உயிர் உள்ளவரை மறவே. உங்க நினைவில் வைத்தீரே, உயிர் உள்ளவரை மறவே. உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, கை பிடித்து கொண்டீரே. என்னை நடக்க வைத்தீரே, கை பிடித்து கொண்டீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்லை. அவரை மாதிரி சொல்லுங்க, விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல, உம்மை தவிர, உம்மை விட்டா நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. ஓ, நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே. என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. என் மீது காட்டினதும் நீரே. என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. என்னை நடக்க விசுவாசத்துல நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, விருப்பம் இல்ல. உம்மை விட்டா நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல போல தெய்வம் இல்ல, உம்மை போல தெய்வம் இல்ல, விருப்பம் இல்ல. உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, அத நினைக்கும் போது முசுரோ எனக்கு இல்ல. அப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்ற இதயத்தோட கரங்களை உயர்த்தி ஆண்டவர் அப்படியே சோதனம் பண்ணினே இருங்க. அவர் அப்படியே சோதனம் பண்ணிருங்க. ஹல்லேலூயா, thank you Jesus. ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் உண்மையிலே களி கூர்ந்து மகிழ்மையா நாங்கள் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கடைசி கால சியோன் சபையிலே உம்மை தேடி வந்து அமர்ந்து இந்த 3வது வாரத்திலே ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், அன்பு தாய்மார்கள், தகப்பன்மார்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு இந்த நாளிலே நீர் ஆசீர்வதிப்பீராக. நன்றி. ஆண்டவர் சொல்றாரு,
என்னுடைய முழு அன்பை நான் உனக்கு கொடுத்துட்டேன். என்ன ஆண்டவரே உம்முடைய முழு அன்பு? என்னுடைய ஒரே பேரான குமாரனே உனக்காக கொடுத்துட்டோமா? இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறியா? நான் உன்னை என் ஜீவனை கொடுத்து நேசித்து இருக்கிறேன். ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னை மறுபடியும் நேசிக்கிறியா? சொல்றோம், ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். கரங்களை உயர்த்தி வாயை திறந்து சொல்லாமா? ஏசப்பா, உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. உமக்காக தான் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு அடையாளமாக தான் இந்த ஆராதனை. ஆராதனை என்பது நம்மை நாமே ஆண்டவருக்கு கொடுப்பது, நம்மை நாமே ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பது. ஆண்டவரே, என்னுடைய சுய பலத்தால நான் வாழ்வதற்கு அல்ல, உம்முடைய பலத்தினால, உம்முடைய கிருபையினால, உம்முடைய ஜெயத்தினால, ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்தினால, உம்முடைய வார்த்தையினால, உம்முடைய பிரசன்னத்தினால வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி Thank you Jesus. அப்படி இருக்க தப்பி எழுந்து நிற்கலாமா கொஞ்ச நேரம்? Thank you Jesus. ஓ ராபாலா ஷாபாலா கதராபா. ஓ ஹalleluya. நன்றி இயேசுவே. Thank you Jesus. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. வாஞ்சையாய் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றிரே. கைவிடப்பட்ட என்னையும் பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றிரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவே. இயேசுவே உந்தன் அன்பையே உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை நான் நேசித்து உம்மை வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் தொடர்ந்திட கிருபை தாருமே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே அன்பை
இயேசுவே என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். ஓ ராபா கபாலதரதா ஓ ராலதரே ரகதரா லாதரதே லாதாரா போலதோ ரகதரே ரகதரே மோந்தரா பாலதரபா. ஆராதிக்கிற உங்கள் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுகிறது. ஓ ராகா பாலதரபா லே மேந்தே ரேபோ. உங்களுக்குள்ள எரிகிற அந்த அக்கினியை கர்த்தருடைய ஆவியானவர் இப்போது அனல் மூட்டி எழுப்புகிறார். அனல் மூட்டி எழுப்புகிறார். உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தை கர்த்தர் அதிகரிக்கிறார். ரமாலா ஷேகேலே தேரே ரிமாலா கபா கதராலாதா. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண பண்ணுவேன். என்னை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவேன். செபிக்கிறவர்களுக்கும் செபிக்காதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவேன். ஆராதிக்கிறவர்களுக்கும் ஆராதிக்காதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவேன். இன்றைக்கு அதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராகாபாலா ஷபாலா தாராபா ஓ ராலாதே ரிமாதா பாலா பா ஷபா ராகாபா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் தங்கி நிலை பெற்று இருக்கிறார். ஓ மாரே ஷேதேர். வேற எந்த சிந்தையும் வேண்டாம். இன்னும் ஒரு 5 நிமிடம் தான். அவரை மாத்து நோக்கி பார்த்து அவரை மாத்து நோக்கி பார்த்து ராலா ஷபா காதா ராபாதா. ஆராதனை வேளையில் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு மாபெரும் தீர்வை தேவன் இப்பொழுதே கொடுக்கிறார். Yes. Unstoppable anointing. நிறுத்த முடியாத ஒரு அபிஷேகம். Oh glory, 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 glory to Jesus. நுகங்கள் முறிக்கப்படுகிறது. இத்தனை நாட்களாய் உங்களை கட்டி வைத்திருந்த சாப நுகங்கள், கடன் என்கின்ற நுகங்கள், பாவத்தின் நுகத்தடிகள், மீறுதலின் நுகத்தடிகள், கோபம், எரிச்சல் என்கின்ற நுகத்தடிகள், I break it in the name of Jesus right now. இயேசுவின் நாமத்தினால் உடைக்கிறேன். Free in the name of Jesus. ஷேகேலேபோ தாராபா ஓ ராலா தாராபா. ஒரு விடுதலை உங்க மேல, ஒரு விடுதலை கட்டவிழ்க்கப்படுது. அபிஷேகம் நுகங்களை முறிக்கிறது, கட்டுகளை அறுக்கிறது. கட்டுடைய அக்கினி உங்கள் கட்டுகளை அறுத்து போடுகிறார். இங்க ஜெபிக்கும் போது வீட்டிலே ஒரு அற்புதம் நடக்கிறது. இங்கே ஜெபிக்கும் போது வீடுகளிலே கட்டுகள் அறுபடுகிறது. ராகாலா ஷபாலா தூராபா.
ஆவியானவர் இங்க பலமா கிரியை செய்றார். இடம் கொடுங்க, இடம் கொடுங்க, நல்ல இடம் கொடுங்க. ஓ ரா லா ஷே. அக்கினியை போட வந்து அது இப்போது பற்றி எரிகிறது. உங்க மேல ஒரு ஜப அக்கினி, ஒரு ஆராதனை அக்கினி, கர்த்தருடைய வைராக்கியத்தின் அக்கினி உங்க மேல போட்டிருக்காருமா. நீ இப்படியே இருக்க மாட்ட, இதே சூழ்நிலை நீ மறிக்க மாட்ட. கர்த்தர் நீ எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டியோ, எங்கே உன் முகம் வெட்கப்பட்டதோ, அங்கே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பா. இது கர்த்தருடைய வைராக்கியம் செய்யும். கர்த்தருக்காக மகிமையான காரியங்கள் உங்கள் மூலமாக நடக்க போகிறது. Praise the Lord. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவர் அந்த ஜனங்களை இன்றைக்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறபடினால ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கே விடுதலை உண்டு. ஆவி ஆத்துமா சரீரங்களிலே ஆவிக்குரிய நிலைமைகளிலே ஆண்டவரே ஜனங்களுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுத்து இந்த நாளிலே நடத்துகிற நாளா இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவன் மகிமையான காரியங்களே ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீ நடப்பிக்கிற நாளா இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. உம்முடைய மேலான நாமத்துக்கு ஸ்தோத்திரம், வல்லமையான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்பி கொண்டிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி. ஆமென். இந்த காலை வேளையில ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை ஆராதிக்க துதிக்க தேவன் நமக்கு தந்த கிருபைகளுக்காய் எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. ஆமென். இன்றைக்கு இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கடந்து போன வாரமெல்லாம் கண்ணின்மணி போல பாதுகாத்து நடத்தி வந்த தயவுக்காய் அவர் செய்த எல்லா நன்மைகள் உபகாரங்களுக்காக எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வேளையில நன்றி செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு என்கிற அந்த மேலான நாமம் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வந்தது. எல்லா தீங்குக்கும் விலைக்கு வழிநடத்தி வந்தது. ஆபத்து நேரத்தில் அனுகூலமான துணையாய் அவர் இருந்தாரே. ஹல்லேலூயா. எல்லாரும் அவருக்கு நன்றி செலுத்துவோமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாரும் சும்மா இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களும் கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்களும் எல்லாரும் வாயை திறந்து இயேசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்த அன்புக்காய் தயவுக்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரை போன வாரம் முழுவதிலும் ஆண்டவரை கண்ணின்மணி போல காத்து நடத்தினீரே. எங்கள் வேலைகளை செய்ய பலனை தந்தீரே. போக்கிலும் வரத்திலும் நீர் அரணும் கோட்டையுமாயிருந்து பாதுகாத்து கொண்டீரே. ஆண்டவரே அப்பா, வியாதிகள் எங்களை மேற்கொள்ள விடாதபடிக்கு எங்களுக்கு சுகத்தை தந்தீரே, விடுதலையை தந்தீரே. அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உம்முடைய மேலான நாமம் எங்களை அனுதினமும் வழி நடத்துகிற வல்லமையுடையதாய் எங்களை நடத்தி வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் குடும்பத்தில் உள்ள சிறியோர் பெரியோரையும் எல்லாரையும் வழி நடத்தி வந்த அந்த மேலான தேவன் இனிமேலும் நம்மை நடத்தி செல்ல ஆசீர்வதிக்க கைகளை உயர்த்தி அப்பா உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இனிமேலும் நீரே எங்களை வழி நடத்துங்கப்பா.
உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலே ஓங்கிய புயத்தினாலே நீரே எங்களை வழி நடத்தும் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம். we surrender to you Lord. உம்முடைய பாதத்தில் எங்களை ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். ஹalleluya. இயேசு மேலான நாமம், அற்புத இரட்சகர், மகிமை கர்த்தர், இம்மானுவேல் தேவன் நம்மோடு, மாறாத மீட்பர், ஜீவ வார்த்தை. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா? இந்த மேலான நாமமுடைய தேவன், வானத்திலும் பூமியிலும் எல்லா முழங்கால்களும் முடங்குகிற அந்த நாமம், அப்படிப்பட்ட மகிமையான தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். ஹalleluya. இயேசு மேலான நாமம், அற்புத இரட்சகர், மகிமை கர்த்தர், இம்மானுவேல் தேவன் நம்மோடு, மாறாத மீட்பர், ஜீவ வார்த்தை. Jesus, name above all names, beautiful Savior, glorious Lord, Emmanuel, God is with us, blessed Redeemer, living God. இயேசு மேலான நாமம், அற்புத இரட்சகர், மகிமை கர்த்தர், இம்மானுவேல் தேவன் நம்மோடு, மாறாத மீட்பர், ஜீவ வார்த்தை. ஆண்டவரே, உலகத்திலே யார் மாறினாலும் எது மாறினாலும் நீர் மாறாதவராயிருந்து ஆண்டவரே எங்களை நடத்துகிறவர். ஆகையால் உம்முடைய கரத்திலே இந்த சபையை, ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம். இனிமேலும் நீர் வழி நடத்தி சொல்ல போற அன்புக்காய் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த காலை வேளையிலே அவரை ஆராதிக்கவும், அவருடைய பரிசுத்த கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுக்கவும் தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் மறுபடியும் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் 142வது சங்கீதத்தை எல்லாரும் மாறி மாறி வாசிப்போம். ஸ்தோத்திரம். எல்லாரும் எழும்பி வேத வசனத்தை வாசிப்போம். ரொம்ப கால் நிற்கவே முடியாதியா, யாராவது ஒரு ஆள் பிடிச்சாதான் நிற்க முடியும் அப்படின்றவங்க மாத்திரம் உட்காருங்க. மற்றபடி எல்லாருமே எழும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் வார்த்தைகளை படிப்போம். சங்கீதம் 142. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என் நாவு என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவுக்கு விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன். என் கூக்குரலுக்கு செவி கொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என் பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். 7ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும்.
எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். ஆமென். ஆமென். கர்த்தர் தந்த இந்த நல்ல சங்கீதத்துக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தை தாவீது கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கீல் என்னும் சங்கீதம் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கெபி அப்படின்னால ஸ்தோத்திரம், முற்றிலுமாக அது ஒரு மறைக்கப்பட்ட பகுதி, அங்கே யாருமே வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்துதான் தாவீது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். 1வது வசனத்திலே கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். யாருமே இல்லாத அந்த கெபியில ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை உம்மை நோக்கி நான் சத்தமிட்டு கெஞ்சுகிறேன், என் சஞ்சலத்தை ஊற்றி விடுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை ஸ்தோத்திரம் சோர்ந்து போன தனிமைப்பட்ட நிலைமையில் ஒருவேளை நீங்கள் காணப்படலாம். ஸ்தோத்திரம் சோர்ந்து போய் நம்பிக்கையற்ற நிலைமையில காணப்படலாம். எப்படிப்பட்ட நிலைமையிலும் ஆண்டவரை நோக்கி கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி எல்லா காரியங்களையும் ஆண்டவரிடத்தில் நாமும் தெரிவித்து ஜெபத்தின் மூலமாய் தெரிவித்து செயல்படும் போது அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். 4ஆம் வசனத்திலே வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. ஸ்தோத்திரம். என்னை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் உண்டு, குடும்பங்களிலே கூட நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆனால் விசாரிக்கிறவர்கள் ஒருவேளை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். கடந்த நாட்களில் ஒரு முதியவர் 70-80 வயது 75 வயசுக்கு மேற்பட்டதான முதியவர், பெரிய ஒரு அதிகாரியாக இருந்த ரிட்டையர்டானவர், அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டார். பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 3-4 கோடி மதிப்புள்ள அப்பார்ட்மெண்ட்டில் அவரும் அவருடைய மனைவியும் குடியிருந்தார்கள். அமெரிக்காவில் அவருடைய 2 மகன்மாரும் கல்யாணமாகி செட்டில் ஆகிவிட்டார்கள். ஸ்தோத்திரம். மன பாதிப்பினால விசாரிக்க யாருமே பக்கத்தில் வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் விசாரிக்கவும் கவனிக்கவும் ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டாராம். பாருங்க, நமக்கெல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் ஒத்தாசை வரும் பர்வதமாகி ஆண்டவரை நோக்கி பார்க்கிற இந்த ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். தாவீதும் கூட கெபியின் உள்ளே இருந்தாலும் கூட கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். 5ஆம் வசனத்தில் உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன். ஸ்தோத்திரம். பாருங்க, ஜீவனுள்ளோர் தேசத்தில் நீர்தான்ப்பா என் பங்கு, எல்லாமே நீர்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். 7ஆம் வசனத்தில் உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும், எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். நான் உம்மை துதிக்கணும் ஆண்டவரே. விடுதலையோட ஆலயத்தில் உம்முடைய சமூகத்தில் நான் உம்மை துதிக்கணும். இந்த கெபியில நான் அடைந்து கிடக்கிறவனாக இருக்கக்கூடாது. என்னுடைய உம்மை துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும், எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையிலும் சிறைப்பட்ட அனுபவங்கள், காவல் பண்ணப்பட்டதை போன்ற ஒரு தனிமையான ஒரு நிலைமைகள் இன்றைக்கு இருக்குன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு அவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க, வேதத்தை படிக்கிற தேவ பிள்ளைகளாய் காணப்படுங்க. எல்லா சிறையிருப்புகளையும் அவர் நீக்கி அவருடைய தேவ பிள்ளைகள் உங்களை சூழ்ந்து கொள்ள, தேவனுடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ள தேவன் வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். இந்த வசனங்களின்படி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வழி நடத்த ஆசீர்வதிக்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். உட்காருங்க. இந்த நாளிலும் ஒரு பாடலை பாட கேட்கும்போது
கர்த்தருக்கென்று காணிக்கையை கொடுத்து கர்த்தரை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம். பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விழவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விழவில்லை. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனில் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே அழித்து வைத்தீரே வேலைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே அழித்து வைத்தீரே வேலைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனில் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறக்கும் முன்னமே என் பேரை அறிந்தீரே, அவையும் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே என் பேரை அறிந்தீரே, அவையும் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உன்னிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனில் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள்